ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்க பிரவீன். நாம இன்னைக்கு நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம எப்பயும் போல போன வீடியோக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் गाइस. அப்புறம் வாய்ஸ் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும், உடம்பு சரியில்லை गाइस, அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்ம டீம் விளையாடு நம்ம ஹீரோ மேல பயங்கரமா காண்டா இருப்பாரு. இதனாலேயே அவர் கையில வச்சிருந்த அந்த ஒரு கப்பை அந்த டேபிள் மேலேயே வேகமாவுமே வச்சிருப்பாரு. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பையன் ஆளு மிரண்டு போயிருப்பான். உடனே நம்ம டீமன் லாடுமே நம்ம ஹீரோ பார்த்து, அப்ப நீ இந்த கல்ட்டை விட்டு கொஞ்ச நாள் வெளியே போலான்னு இருக்க, அதுவும் ஒரு டூர் மாட்டோம், இதுக்காக தான் என்ன பார்க்கறதுக்காக இங்க வந்தியான்னு கேட்க, இதை கேட்டுட்டு நம்ம வயலுமே நடுங்கிக்கிட்டு, அப்படி ஒன்றும் இல்லை மாஸ்டர், நான் உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு, அது மட்டும் இல்லாமல் என்னோட உடம்பு ரொம்பவுமே மோசமான நிலைமையில இருக்குது, இப்போ நான் உங்களோட சீடனா இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை, அதனால நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலாம்னு தான் வந்தேன்னு சொல்லியிருப்பான். நம்ம டீமன் லாடுமே அவர் கையில வச்சிருந்த சரக்கு கிணத்தை அப்படியே காத்தா கரைச்சிருப்பாரு. இதை பார்த்து நம்ம பையலுக்கு அள்ளு விட்டுருக்கோம். உடனே நம்ம டீமன் லாடுமே நம்ம ஹீரோ முன்னாடி எந்திரிச்சு நிக்கிறாரு. இதை பார்த்துட்டு நம்ம பையன் ஆளு மிரண்டு போயிடறான். என்னடா இந்த ஆளு இவ்வளவு ஹைட்டா இருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப தான் நம்ம டீமன் லாடுமே நம்ம ஹீரோ பார்த்து, நீ இந்த உடம்போட என் கண்ணுக்கு முன்னாடி நின்று இருக்கவே கூடாது, அது மட்டும் இல்லாம ஒருவேளை நான் எதுவும் தப்பா எதுவும் ஜட்ஜ் பண்ணிட்டானோ இவரு சொல்றதை கேட்டுட்டு நம்ம பையன் ஆளு பயந்து போயிடுறான். அப்பதான் உடனே நம்ம ஹீரோமே ஒருவேளை டீமன் லாடால இந்த உடம்புக்குள்ளார சியோரியங் இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரா என்னன்னு தெரியலன்ட்டு நம்ம பையனும் பயத்துல அவரை பார்த்துட்டு இருக்கேன். அவனுமே நம்ம டீமன் லாட பார்த்து, ஒருவேளை அவரால் என்னோட ஆன்மாவை பார்க்க முடியுதான்ட்டு நினைச்சு பார்த்துட்டு இருக்கப்ப தான் நம்ம டீமன் லாடுமே அங்கிருந்து திரும்பி நம்ம ஹீரோ கிட்ட, நான் கூட என்னோட ஸ்டூடெண்டோட குயிக் லாங்குவேஜ் ரெக்கவர் ஆயிடுச்சு, அதனால தான் எனக்கு நன்றி சொல்றதுக்காக இங்க வந்தானு நான் நினைச்சேன்னு சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம பையலுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிருக்கும். ஒருவேளை இவரால் சென்ஸ் பண்ண முடியுதான்ட்டு அப்பதான் நம்ம டீமன் லாடுமே நம்ம ஹீரோ கிட்ட, சரி நீ இங்க இருந்து 3 நாளைக்கு மட்டும் வெளியே போறதுக்கு உனக்கு நான் பர்மிஷன் தரேன், ஆனா உங்க கூட ஒரு ஆளையுமே நான் அனுப்புவேன்னு சொல்லியிருப்பாரு. அதுவும் அவர் சொல்றப்ப அவரோட கையில இருந்து பிளாக் கலர்ல ஒரு ஆரா ரிலீஸ் ஆயிருக்கும். அப்படியே கட் பண்ணா அந்த பவுலியனுக்கு வெளியே நம்ம கருப்பு சட்டையும் அந்த வாரியருமே தான் காட்டுறாங்க. அப்பதான் அந்த வாரியருமே நம்ம கருப்பு சட்டை கிட்ட, தேடிங் மஸ்ட் இப்ப உள்ள போயிருக்காரு, அதனால உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையான்னு கேட்டிருப்பான். கேட்டுட்டு அடுத்த நிமிஷமே அவனுமே இவர்கிட்ட மன்னிப்புமே கேட்டிருப்பான். அப்பதான் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஜட்ஜ்மெண்ட் பவுலியனுக்குள்ளார ஒருத்தர் என்டர் ஆகணும்னா அதுக்கு 2 காரணமா தான் இருக்கணும். 25 வருஷத்துக்கு முன்னாடி டீமன் லாடாவோட ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் இதுக்குள்ள என்ட்ரு ஆனா, அப்படி அவன் என்ட்ரு ஆனப்ப கொடூரமான முறையில அவன் செத்து போயிருந்தான். அவனோட உடம்ப பார்க்கும்போது நிறைய மிருகங்கள் அவனை கட்டிச்சு கொதறனா மட்டும் இருந்துச்சு. அவன் செத்து போன அந்த இடத்தை சுத்தி ரொம்பவுமே கொடூரமான ரத்த கிளறியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பான். இதை கேட்டுட்டு அந்த பையலுக்கு அள்ளு விட்டுருக்கும். அவனுமே அவர்கிட்ட, நீங்க சொல்றத பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் யங் மாஸ்டரான்னு கேட்டிருப்பான். இல்ல ஃபர்ஸ்ட் யங் மாஸ்டர் 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம டீமன் லாடு கிட்ட ஸ்டூடெண்டா ஜாயின் பண்ணாரு. அதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தாரு. ஒருவேளை நம்ம டீமன் லாடு அவனை சாகடிக்கும்னு நினைச்சிருந்தா அப்பவே கொன்னு இருப்பாரு. எதுக்காக இந்த ஒரு இடத்துக்கு அவரை கூட்டிட்டு வரணும், இந்த இடத்துல ஏதோ ஒரு பெரிய மர்மம் இருக்குதுன்னு சொல்லியிருப்பான். அந்த வாரியருமே இவர்கிட்ட, அப்ப 2வது வேற யாராச்சும் இங்க உள்ள போயிருக்காங்களா அப்படின்னு கேட்டிருப்பான். அவருமே, நீ சொன்னது சரிதான், இந்த ஜட்ஜ்மெண்ட் பவுலியனுக்குள்ளார 2வது ஒரு ஆள் உள்ள போயிருக்காங்க, அவரு வேற யாருமே இல்ல, இந்த டிமானி கல்ட்டை சேர்ந்த ஜெனரல் ஸ்ட்ராட்டஜர் தான். அவருக்கு இந்த கல்ட்டில் நடக்கிற எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி அதை கவனிக்கக்கூடிய முழு அதிகாரம் அவருக்கு மட்டும்தான் இருக்கு. அவர் எந்த ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸுமே யூஸ் பண்ணாம அவரோட பிரெயினை மட்டும் யூஸ் பண்ணி இந்த கல்ட்ல ஒரு பெரிய உச்சத்தை அடைஞ்சாரு. அப்படியேப்பட்ட அவர் தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் பவுலியனுக்குள்ளார உள்ள போயிட்டு உயிரோட வெளியே வந்த ஒரே ஆளு. அவர் வெளியே வரப்ப ரொம்பவுமே கம்பீரமா தலையை நிமித்திக்கிட்டு வெளியே வந்தாருன்னு சொல்லியிருப்பான். அதோட இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் இந்த பவுலியனோட கதவுகள் திறக்கப்பட்டிருக்குது. இந்த முறை உள்ள போயிருக்கிறது நம்ம தேர்ட் யங் மாஸ்டர் தான். அவருக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலன்னு இவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம டீமன் லாட தான் கட்டுறாங்க. நம்ம டீமன் லாடுமே நம்ம ஹீரோக்கு ஒரு 3 நாள் டைம் கொடுத்துருப்பா. அப்படி அதோட அந்த பவுலியன்ல இருந்து உயிரோட வெளியே வந்த 2வது ஆளு நம்ம ஹீரோ தான். உடனே நம்ம டீமன் லாடுமே அந்த ஜட்ஜ்மெண்ட் பவுலியன்ல இருக்க என்விரான்மெண்ட்டை பார்த்துட்டு இருக்காரு. அவருமே என்ன சொல்றாருன்னா, இந்த வானம் ரொம்பவுமே தெளிவா இருக்குது, அது மட்டும் இல்லாம இந்த புல்வெளிகள் ரொம்பவுமே பசுமையா இருக்குது, இப்படி ஒரு என்விரான்மெண்ட்டை பார்த்து நான் ரொம்ப வருஷம் ஆகுதுன்னு சொல்ல, இவர் இப்படி சொல்றதெல்லாம் கேட்கறப்ப தான் நமக்கே ஒரு டவுட் வருது, கண்டிப்பா இந்த இடத்துல ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குதுன்னு. அப்படியே கட் பண்ண நம்ம டீமன் லாடோட மேன்ஷன்ல தான் காட்டுறாங்க. இந்த பயப்புல எப்பயுமே சரக்கு கையமா தான் இருக்குது. இவருமே சரக்க ஒரு கிண்ணத்துல ஊத்தி பக்கத்துல இருந்த அந்த கருப்பு சட்டை கிட்ட கொடுக்க, இவனுமே நம்ம டீமன் லாட பார்த்து பயந்துகிட்டு அவரு கொடுத்த அந்த ஒரு சரக்கை கையில வாங்கிட்டு எனக்கு ரொம்பவுமே பெருமையா இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஒயினையுமே டக்குன்னு குடிச்சிடறான். அதே சமயம் நம்ம டீமன் லாடுக்கு முன்னாடி ஒரு கேஜி ஒன்று இருக்குது, அதுக்குள்ள ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சான கிரியேச்சருமே இருக்குது. அப்பதான் நம்ம டீமன் லாடுமே இவங்கிட்ட, அதெல்லாம் சரி, அந்த தேர்ட் யங் மாஸ்டர் பத்தி வேற ஏதாச்சும் டீடைல்ஸ் இருக்கதான்னு கேட்டிருப்பாரு. இவனுமே அவர்கிட்ட, அவர் அவரோட அறையில தான் இருக்காரு, அவர் ரொம்பவுமே வேகமா ரெக்கவர் ஆகிட்டு இருக்காருன்னு சொல்லியிருப்பான். நம்ம டீமன் லாடுமே அவ்வளவுதான் உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் இருக்குதான்னு கேட்டிருப்பாரு. இவனுமே ஆமான்னு சொல்லியிருப்பான். அப்பதான் நம்ம டீமன் லாடுமே இவனை பார்க்கும்போது ரொம்ப நல்ல பையன் மாட்டான் தெரியறான். ஆனா இவன் 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தானா, ரொம்பவுமே கொடூரமா ஒரு மோசமான பையனா இருந்தான். நான் கூட இவனை நினைச்சு ரொம்பவுமே கவலைப்பட்டேன். ஆனா இந்த டைம் அவனை பார்க்கும்போது அப்படியே ஆப்போசிட்டா இருக்கான். அவனோட ஃபேஸை நான் பார்க்கும்போது ரொம்பவுமே காமா அமைதியான பையன் மட்டுமே தெரிஞ்சான். இருந்தாலுமே அவன் கெட்ட விஷயங்கள்ல இருந்து அவன் தள்ளி வந்தாலுமே அவனோட டெத்தோட புரிதல் ரொம்பவுமே பயங்கரமா இருக்குதுன்னு சொல்லியிருப்பா. அப்படி என்னடான்னு பார்த்தா அந்த ஜட்ஜ்மெண்ட் பவுலியன்ல நம்ம ஹீரோ நடந்து வந்து அந்த பாதை எல்லாமே கருப்பா இருந்திருக்கும். இதை கேட்டுட்டு அந்த கருப்பு சட்டை ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுறான். அப்பதான் நம்ம டீமன் லாடுமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு, அந்த ஜட்ஜ்மெண்ட் பவுலியனை உருவாக்குனது 4th டீமன்
டீமன் லார்டு தான். அவர் வந்து பார்த்தனா ரொம்பவே பவர்ஃபுல்லான ஆளு. ஒருவேளை தப்பான எண்ணங்களோட யாராச்சும் இந்த இடத்துக்குள்ள வந்தாங்கன்னா கண்டிப்பா அவர் வந்து அவங்கள பனிஷ் பண்ணுவாரு. அந்த ஜட்ஜ்மெண்ட் பவலியன்ல ஈவிலான தாட்ஸோட யாராச்சும் உள்ள என்றானாங்கன்னா அடுத்த நிமிஷமே அந்த இடம் ஃபுல்லா இருண்டு டார்க்கா மாறிடும். அதோட மட்டும் இல்லாம டீமன் லார்டோட அந்த டிமானிக் ஃபார்மேஷனுமே ஆக்டிவேட் ஆயிரும். அதனாலேயே அங்க இருந்து யாராலுமே தப்பிக்க முடியாது. அதே சமயம் அங்க இருந்த மோசமான மிருகங்களால ரொம்பவுமே கொடூரமான முறையில அவங்க செத்து போயிருவாங்கன்னு நம்ம டீமன் லார்டுமே அவங்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் அவருமே இவங்கிட்ட அந்த மூங்கில் தோப்புகளை இன்னமும் நீங்க பராமரிச்சுட்டு இருக்கீங்களான்னு கேட்க உடனே அவனுமே நீங்க சொல்றது சரிதான் டீமன் லார்டு, நாங்க வந்து எல்டர் கோர்ட் மூலியமா டெய்லி ஒரு ஆளை அந்த இடத்த மெயின்டைன் பண்றதுக்காக அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த இடத்துக்கு போற நிறைய பேர் இறந்து போயிறாங்க. இருந்தாலுமே இந்த முறை 4 மாசம் ஆகியுமே எந்த ஒரு இறப்புமே இல்லைன்னு சொல்லியிருப்பான். உடனே நம்ம டீமன் லார்டுமே அந்த மூங்கில் காட்டை பராமரிச்சுட்டு இருக்கவங்களா நான் திரும்ப வர சொன்னேனே அந்த எல்டர் கோர்ட்டை சேர்ந்தவங்களுக்கு நான் ஆர்டர் போடுறேன்னு சொல்லியிருப்பாரு. அப்பதான் இவருமே அவங்கிட்ட அந்த ஒரு மூங்கில் காட்டுக்கு நான் தேடி யங் மாஸ்டர் அனுப்பி வைக்கலான்னு இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் கையில இருந்த அந்த பாக்ஸ்ல இருந்த ஒரு எலியை எடுத்து அந்த கூண்டுக்குள்ள இருந்த அந்த மிருகத்துக்குமே போறாரு. அடுத்த செகண்டே பார்த்தா அந்த கூண்டுக்குள்ள இருந்த அந்த ஒரு கிரியேச்சர் அந்த எலியுமே போட்டு தெளியுது. அதே சமயம் இவர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இந்த பைபிள் ஆளு மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கேன். அப்படியே கட் பண்ண அந்த மூங்கில் காட்டை தான் காட்டுறாங்க. அந்த காட்டுக்குள்ளார எக்கச்சக்கமான மிருகங்கள்லாம் சுத்திக்கிட்டு இருக்குது. அதே சமயம் அந்த காட்டுக்கு நடுவுல தான் நம்ம ஹீரோமே பயங்கர காடுல நடந்து வந்துகிட்டு இருக்கேன். உடனே நம்ம பயிலுமே இந்த மோசமான காட்டுக்குள்ளார எப்பரா ஃப்ரெஷ்ஷான யாரு இருக்கும்னு நம்ம டீமன் லார்டோட பேரை சொல்லிக்கிட்டு பயங்கரமா திட்டிக்கிட்டே கத்த ஆரம்பிக்கிறான். அந்த டைம்னு பார்த்து இவன் பின்னாடி திடீர்னு ஒரு உருவம் வந்து நிக்க இதை பார்த்துட்டு நம்ம பையன் ஆளு மிரண்டு போயிடறான். அப்பதான் அவனுமே நம்ம ஹீரோட்ட சொல்லியிருப்பான் டீமன் லார்டை பத்தி யாராச்சும் தப்பா பேசினாவோ இல்ல அவர் இழிவுபடுத்துற மாட்டா ஏதாச்சும் பேசினாலோ அவங்களுக்கு கண்டிப்பா மரண தண்டனை கிடைக்கும். இந்த ஒரு ரூல்ஸ் இந்த கல்ட்டை சேர்ந்த யங் மாஸ்டரா இருந்தாலும் சரி யங் லேடியா இருந்தாலும் சரி அவங்களுக்குமே இந்த ஒரு ரூல்ஸ் பொருந்தும்னு சொல்லியிருப்பான். உடனே நம்ம ஹீரோமே அவனை பார்த்து ஏன்பா தம்பி நான் ஒன்னும் அவரை பத்தி எதுவும் தப்பா பேசின மாட்டேன் எனக்கு ஒண்ணு தெரியலேன்னு சொல்ல நம்ம ஹீரோ சொன்னதை கேட்டுட்டு அந்த பைபிள் ஆளு மிரண்டு போயிடறான். உடனே அந்த மஞ்ச முடிக்காரனுமே நேரா நிமிந்து நின்னுட்டு என்ன மன்னிச்சிருங்க தேட எங்க மாஸ்டர், நீங்க பேசுனது எதுவுமே என் காதுல விழுல, நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்ட்டு அவனுமே அவனை பத்தி சொல்ல ஆரம்பிச்சிருப்பான். இவனோட பேர் வந்து பாத்தீங்கன்னா டோங் ஃபில்மா. இவன் வந்து இந்த டிமானிக் கல்ட்டோட 3rd டிஃபென்ஸ் டீமோட லீடரு. ஆக்சுவலா இந்த ஒரு கல்ட்டில் எக்கச்சக்கமான டிஃபென்ஸ் டீம்லாம் இருந்திருக்கும். இந்த டிஃபென்ஸ் டீமுக்கு எல்லாத்துக்குமே ஹெட் ஒருத்தர் இருந்திருப்பான். அவனை வந்து ஏற்கனவே நம்ம 2nd எபிசோட்ல பார்த்திருப்போம். உடனே நம்ம மஞ்ச முடிக்காரனுமே நம்ம ஹீரோவை பார்த்து ஒரு வணக்கத்தை போட்டு தேட எங்க மாஸ்டருக்கு நான் எஸ்கார்ட் பண்றதை நினைச்சு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன்னு சொல்லியிருப்பான். அப்போதான் நம்ம ஹீரோமே யோசிச்சு பார்க்குற இந்த டிமானிக் கல்ட்டை சேர்ந்த வாரியர்ஸ் எல்லாருமே அவங்க லீடரை ஒரு கடவுள் மாட்டம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க லீடரை பத்தி யாராச்சும் தப்பா பேசினாலுமே இவனுங்க வந்து ரொம்பவே காண்டாயிரானுங்கன்னு நம்ம ஹீரோமே நினைச்சு பார்த்துட்டு இருக்கப்ப அந்த மஞ்ச முடிக்காரனுமே நம்ம ஹீரோட்ட மறுபடியும் ஒரு வணக்கத்தை போட்டு உங்களை பாதுகாக்கிறது தான் என்னோட ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி, அதனால உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் என்னோட உயிரை கொடுத்து உங்களை காப்பாத்துவேன்னு இந்த பைபிள பயங்கரமா எமோஷனல் ஆகி நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லிட்டு இருக்கேன். அப்படிலாம் எதுவும் பண்ணிக்க நீ தொலைஞ்சிராதடா, என்ன கொஞ்சம் நீ தனியா விட்டா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே அங்க இருந்த ஒரு பாறை மேல ஏறி உட்காந்துக்கிறான். பக்கத்துல இருந்த மூங்கில் மேல சாஞ்சிக்கிட்டு பயங்கர காண்டுல திட்டிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா என்னால இந்த டீமன்கள்ட்ட விட்டு போகவே முடியாது, நான் வந்து இதே இடத்துல தான் சாக போறேன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த மூங்கில இடிச்சுக்கிட்டு பயங்கரமா நம்ம பயிலும் புலம்பிட்டு கிடக்குறான். அப்பதான் நம்ம ஹீரோவுக்குமே ஒரு யோசனையுமே வர ஆரம்பிக்குது. என்னன்னா என்னோட கனவே இந்த வேர்ல்டோட ஒரு பயங்கரமான மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாஸ்டரா மாறது தான். அப்படி இருக்கப்ப நான் வந்து இந்த டிமானிக் கல்ட்டோட 3rd யங் மாஸ்டரோட உடம்புல இருக்கேன். இது வந்து எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய அதிர்ஷ்டம். அப்படி இருக்கப்ப நான் வந்து தேவையில்லாம இந்த கல்ட்டை விட போகணும்னு என்னோட டைமை தான் நான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலா இந்த டிமானிக் கல்ட்டை சேர்ந்தவங்க ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஆளுங்க. இவங்களோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் டெக்னிக்குமே நான் கத்துக்கிட்டேன்னா இன்னுமே ரொம்பவுமே பவர்ஃபுல்லா மாறிடுவேன்ட்டு நம்ம ஹீரோமே ஒரு பயங்கரமான ஒரு ஸ்கெட்சை போட ஆரம்பிக்கிறான். அப்பதான் நம்ம ஹீரோமே யோசிச்சு பார்க்கறான் நான் இருக்க இந்த ஒரு உடம்பு ரொம்பவுமே வீக்கா இருக்குது. இந்த உடம்புக்குள்ள இருக்க நிறைய பாடி பார்ட்ஸ் எல்லாம் ரொம்பவுமே டேமேஜ் ஆயிருச்சு. இந்த உடம்புல இருந்து நான் ஃபர்ஸ்ட் கல்டிவேஷன் பண்ணணும்னா அதுக்கு இந்த உடம்போட பேஸ்மெண்ட்டை நான் சரி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வயலுமே கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்பதான் நம்ம ஹீரோமே அவனோட சீக்ரெட் டெக்னிக்கான பவுண்டர்லெஸ் டெக்னிக் மூலியமா அவனோட சோலையும் பாடியுமே ஒன்னா மெர்ஜ் பண்ண ஆரம்பிக்கிறான். இதனால அவனோட கல்டிவேஷன் ஸ்பீடு வந்து முன்ன இருந்ததோட ரொம்பவுமே ஃபாஸ்டா இருக்கும். அப்படி இவன் கல்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கப்ப ஏதோ ஒன்னு ஸ்ட்ரேஞ்சா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். என்னன்னா நம்ம ஹீரோ யூஸ் பண்ற இந்த ஒரு கல்டிவேஷன் மெத்தட் மூலியமா கல்டிவேஷன் பண்றப்ப இவனோட குய் சர்க்குலேஷன் வந்து ரொம்பவுமே டிஃபரெண்டா இருக்கிறத இவனால ஃபீல் பண்ண முடியுது. ஆக்சுவலா நம்ம ஹீரோ யூஸ் பண்ற இந்த ஒரு கல்டிவேஷன் மெத்தட் மொத்தமா 5 ஸ்டேஜ் இருக்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவனோட போன லைஃப்ல இந்த பவுண்டர்லெஸ் டெக்னிக்கோட 4th ஸ்டேஜோட பீக்ல இருந்திருப்பான். அதனாலேயே அவனோட கல்டிவேஷன் ரொம்பவுமே ஃபாஸ்டா இருந்திருக்கும். இந்த முறை நம்ம ஹீரோ இந்த ஒரு டெக்னிக்கை இந்த ஒரு உடம்புல யூஸ் பண்ணும்போது அது வந்து 3rd ஸ்டேஜ்ல தான் இருந்திருக்கும். அப்பதான் நம்ம ஹீரோமே சொல்ல ஆரம்பிக்கிற இந்த ஒரு பவுண்டர்லெஸ் டெக்னிக்கை யூஸ் பண்றதுனால நம்ம உடம்பு ஸ்ட்ராங் ஆகுறது மட்டும் இல்லாம நம்மளால ஈஸியா என்லைட்மெண்ட்டுமே அடைய முடியும்னு சொல்லிட்டு இருக்கப்பயே நம்ம ஹீரோட அந்த பவுண்டர்லெஸ் டெக்னிக் 3rd ஸ்டேஜ்ல இருந்து இப்போ 4th ஸ்டேஜுக்குமே அப்கிரேட் ஆயிருது. இதனால அந்த இடத்துல ஒரு பயங்கரமான பவர் வானத்தை நோக்கியுமே போக ஆரம்பிக்குது. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவுமே பயங்கர ஹாப்பியா இருக்கான். என்னடான்னு பார்த்தா அவனோட வீக்கான அந்த ஒரு உடம்பு கம்ப்ளீட்டா இப்ப ஹீல் ஆயிருச்சு. அதோட மட்டும் இல்லாம அவன் உடம்புல டேமேஜ் ஆகியிருந்தா அந்த பிளட் பாத்துமே பழைய மாட்ட மாதிரி இருக்கும். அதை கூட சேர்த்து அழுகி போய் டேமேஜ் ஆயிருந்த ஒரு சில பாடி பார்ட்ஸ் எல்லாம் மறுபடியும் ஹெல்த்தியாவுமே மாறி இருக்கும். அப்பதான் நம்ம ஹீரோவுமே ஒரு விஷயத்தை நோட் பண்றான். என்னன்னா பிரவுன் கலர்ல இருந்த அவனோட முடி இப்ப பிளாக் கலர்ல கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிருக்கும். ஆக்சுவலா நம்ம ஹீரோட முடி பிளாக் கலர்ல தான் இருந்திருக்கும். அவன் உடம்புல
அவனால ஏற்பட்ட அந்த குய் சர்க்குலேஷன் பிளாக்னால அவனோட முடியோட கலருமே பிரவுன் கலர்ல மாதிரி இருக்கும். அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. இந்த பயப்புல நம்ம மஞ்ச முடிகாரன் சமைச்சு வச்சா எல்லா சாப்பாட்டையுமே ஃபுல் கட்டு கட்டிட்டு அவனை பார்த்து ஏன்பா டாங்குவில் உன்னோட சாப்பாடு எல்லாமே ரொம்பவுமே அற்புதமா இருக்குது, உண்மையிலுமே நீ ஒரு பெரிய குக்கு தான் சொல்லிட்டு இந்த பயப்புல மொரட்டை தின்னிட்டு நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கேன். அப்படியே அந்த சைடு பார்த்தா நம்ம பையன் கஷ்டப்பட்டு மரத்தை வெட்டி ஒரு வேலியை போட்டுக்கிட்டு இருந்தா அந்த வேலி மேல தான் இந்த நாய் படுத்து தூங்கிட்டு இருக்குது. அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவுமே அவனோட பாஸ்ட் லைஃப்ல அசாசின் கிங்கா இருந்தப்ப அவன் பயன்படுத்தின ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் டெக்னிக்ல ஒன்னான ஹெவன்லி நெட் 6 பவர் டெக்னிக்கை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலா இந்த ஒரு பவர் பாத்தீங்கன்னா ஒருத்தரோட சென்சிங் எபிலிட்டியை பல மடங்கு அதிகரிக்கும். அதாவது மிருகங்களை விட பல மடங்கு இவங்களோட சென்சிங் எபிலிட்டி இருக்கும். அப்படியேப்பட்ட இந்த ஒரு டெக்னிக்கை நம்ம ஹீரோ எப்படி கண்டுபிடிச்சிருப்பானா இவனோட ஃபாஸ்ட் லைஃப்ல நிறைய டைம் செத்து பொழைச்சிருப்பான். அந்த டைம் தான் யதார்த்தமா இந்த ஒரு டெக்னிக்குமே இவன் கண்டுபிடிச்சிருப்பான். அப்பதான் நம்ம டாங்க பையிலுமே நம்ம ஹீரோவுக்கு முன்னாடி இருந்த அந்த ஒரு மூங்கில் பின்னாடி தான் ஒளிஞ்சுக்கிட்டுமே இருந்திருப்பான். அவனுமே நம்ம ஹீரோவை கூப்பிட நம்ம பையன் ஒரு நிமிஷம் அவனை பார்த்தா அரண்டு போயிடுறான். உடனே நம்ம ஹீரோவும் டேய் நான் பவரை யூஸ் பண்ணாத நேரமா பத்தி என்னை வந்து பயன்படுத்த பாக்குறியா, நீயா நாடான்னு பாத்துக்கலாமான்னு அவன்கிட்ட சண்டைக்கு போக ஆரம்பிக்கிறான். அப்பதான் அந்த பயபலியுமே சொல்ல ஆரம்பிக்குது, யங் மாஸ்டர் நான் வந்து சாப்பாடு சமைச்சிட்டேன், அதனால வாங்க போலான்னு சொல்லி கூப்பிட்டுருப்பான். நம்ம பையலுமே அழுதுகிட்டே இந்த முட்டா பையன் வேணும்னு தான் என்ன பிராங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டுமே இவங்க ரெண்டுமே நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த சமயம் நம்ம டாங்க பையலுக்கு ஏதோ ஒன்னு டிஃபரெண்டா ஃபீல் ஆக உடனே இவனு திரும்பி பார்க்கறான். அந்த மூங்கில் காட்டுக்கு நடுவுல ஒரு ஸ்ட்ரேஞ்சான கருப்பு கலர் உருவத்தை பார்த்துட்டு இந்த பயபுல ஒருவேளை அது பேயா இருக்குமோன்னு நினைச்சுக்கிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. அது மட்டும் இல்லாம எப்பயும் போல வீடியோ யாராச்சும் ஃபுல்லா பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம உங்க பேரை கமெண்ட் பண்ணிருங்க. நான் அதை நெக்ஸ்ட் வீடியோலுமே அப்லோட் பண்றேன். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.